இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின புது மண் அகல் விளக்குங்களை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தாங்க பார்க்க போறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்க ஒரு வீடியோவை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். அகல் விளக்கு சுத்தம் செய்வது எப்படின்னு ஒரு லாங் வீடியோ ஒன்று ஏற்கனவே போட்டிருந்தேங்க. அதாச்சும் பழைய அகல் விளக்குங்களை எப்படி புதுசு போல மாத்துறது அப்படின்றத பத்தி தாங்க அந்த வீடியோ. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் இவ்வளோ வேலை செஞ்சு பழைய அகல் விளக்க புதுசு போல மாத்துறதுக்கு பதிலாக புது அகல் விளக்கை வாங்கிட்டு போயிடலானோ, ஒரு சிலர் இவ்வளோ கஞ்சத்தனமாவா இருப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் நம்ம அகல் விளக்கு வாங்கினாதான் அகல் விளக்கு விற்கிறவங்க எல்லாம் பழைக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அகல் விளக்கு வாங்காமலாம் இல்லைங்க. ஒவ்வொரு வருஷமும் புது அகல் விளக்கு வாங்குவேன். பழைய அகல் விளக்கையும் சுத்தம் பண்ணி ரீயூஸ் பண்ணிப்போங்க. நானுமே கார்த்திகை தீபத்துக்கு புது மண் அகல் விளக்குங்களை வாங்கிட்டு தான் அதில் தான் தீபமே ஏற்றுவேன். நிறைய தீபம் ஏற்றுறப்ப மொத்தத்தையுமே நம்ம புது மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்ற முடியாதுங்க. பத்தாததுக்கு பழைய அகல் விளக்குங்களையும் நான் தீபம் ஏற்றிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லியே நிலவாசல்ல 2 தீபம் அகல் விளக்கில் தாங்க ஏற்றுவேன். நான் இந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றுறது இல்லாமல் ஏற்கனவே வச்சிருக்கிற பழைய அகல் விளக்குங்களையும் சுத்தம் பண்ணிட்டு அதுலேயும் தீபம் ஏற்றுவாங்க. இப்போ நான் இந்த வருஷம் வாங்கியிருக்கிற மொத்த அகல் விளக்கும் 100 ரூபாய் ஆச்சு. எங்கள் ஊரில் இந்த மாதிரி பீடை வச்ச அகல் விளக்கு ஜோடி 15 ரூபாய்க்குன்னு கொடுத்தாங்க. நான் 4 செட்டு வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி சாதாரண அகல் விளக்க 5 அகல் விளக்கு 10 ரூபாய்க்குன்னு கொடுத்தாங்க. நான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதே போல் பழைய மாடல் அகல் விளக்க 4 அகல் விளக்கு 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. மொத்தம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்காக ஒரு 2 அகல் விளக்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இப்போ இந்த புது மண் அகல் விளக்க நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அகல் விளக்க அதுக்குள்ளே ஒன்றொன்னா எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா அகல் விளக்கையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நாம அதில் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். நாம எப்பவுமே புது மண் அகல் விளக்கு வாங்கினதும் உடனே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, அந்த அகல் விளக்குலேருந்து எவ்வளோ பபுள்ஸ் எல்லாம் வெளியே வருது பாருங்க. அதாச்சும் அது தண்ணி உறிஞ்சிறப்ப அதுலேருந்து குட்டி குட்டி பபுள்ஸ் வெளியே வருங்க. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். அதாச்சும் நம்ம எவ்வளோ அகல் விளக்கு போட்டிருக்கோமோ அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி விடணுங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. அதுலேருந்து எவ்வளோ பபுள்ஸ் வெளியே வருது தெரியுங்க. ஏன்னா புது அகல் விளக்குன்றதுனால அது தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சுதுங்க. இப்போ இதில் இருக்கிற அகல் விளக்கு 1-2 முழுகாமல் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி அதை முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கு அப்புறமா அந்த அகல் விளக்கு அந்த தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நீங்க புது அகல் விளக்க வாங்கிட்டு வந்ததுமே அதில் எண்ணெய் ஊற்றி அப்படியே தீபம் ஏற்றுனீங்கன்னா இப்போ தண்ணி எப்படி அகல் விளக்கு உறிஞ்சுதோ அதே போல எண்ணெய் எல்லாத்தையுமே அகல் விளக்கு உறிஞ்சிடுங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியில் இருக்கிற அகல் விளக்குங்களை வெளியே எடுத்துடலாம். இப்போ தண்ணியில இருந்து வெளியே எடுத்த அகல் விளக்க நல்ல காயிற வெயில காய வச்சுக்கோங்க. எல்லா அகல் விளக்கையுமே ஒன்னொன்னா எடுத்து இந்த மாதிரி குப்புற கவுத்து வச்சிருங்க. இப்போ அகல் விளக்கு கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரை ஆயிட்டு இருக்குங்க. அந்த டைம்ல அந்த அகல் விளக்க உள்பக்கமா திருப்பி வச்சுக்கோங்க. அகல் விளக்க வெயில தான் காய வைக்கணும்னு இல்லைங்க, நெய்லே கூட அந்த ஈரம் போற அளவுக்கு நல்லா காய வச்சுக்கலாங்க. இப்போ அகல் விளக்கு வெயில காஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க, அதுல இருக்கிற ஈரப்பதம் துளி கூட இல்லைங்க. இப்போ நீங்க இந்த அகல் விளக்க இப்படியே யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணலாங்க.